வணக்கம் மக்களே. இன்றைக்கி 8th நம்ம ஓல்டு 2005 எடிஷன் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த எடிஷனில் இப்போ நம்ம அடுத்தது இலக்கண பாட்டை கன்டினியூ பண்ணலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி பார்க்க போகிறது சொல்லாக்கம் அப்படிங்கிற டாபிக். ஸோ இதுக்கு முன்னாடி பார்க்காதவங்க நம்ம வீடியோஸ் பாருங்கள். ஸோ கண்டினியூஸாக இலக்கணம் அப்படிங்கிறது போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் சொல்லாக்கம் அப்படிங்கிறது வினைப்பகுதியை எச்சங்களாகவும் முற்றாகவும் மாற்றுதல் அப்படிங்கிறது தான். அதாவது இப்போ படி, உன், செல், ஸோ இவை வினைச்சொற்களின் பகுதிகள். வினைப்பகுதி கட்டளை பொருளை உணர்த்தும் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. படி எனும் வினைப்பகுதியை கொண்டு படித்த, படித்து போன்ற பெயரச்ச வினையச்ச சொற்களையும் படித்தான் போன்ற வினைமுற்று சொற்களையும் உருவாக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ படி அப்படிங்கிறது வினைப்பகுதி, அதாவது அதை நம்ம வேர் சொல்லுன்னு கூட சொல்லலாம். ஸோ அதுலேருந்து படித்த, அப்போ ஆ அப்படின்னு முடிஞ்சால் பெயரச்சம், அதுவே படித்து ஊ அப்படின்னு சொல்லி முடியும் போது வினையச்சம். இதை நம்ம உருவாக்கலாம். அதே மாதிரி வினைமுற்று அப்படின்னா படித்தான் அப்படிங்கிறது. ஸோ அதை தான் கொடுத்துருக்காங்க. இப்போ உன் அப்படின்னு எடுத்துட்டோன்னா உண்ட, உண்டு, உண்டான் இப்படி மாற்றலாம். செல் அப்படின்னு எடுத்துட்டோன்னா சென்ற, சென்று, சென்றான் இப்படி மாற்ற முடியும். இவ்வாறு புதிய சொற்களை உருவாக்கி பயன்படுத்தினால் மாணவர்களின் சொல்லாற்றல் திறன் வளர்ந்து பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவற்றை வாக்கியங்களில் பொருளுக்கு ஏற்றவாறு பயன்படுத்த வேண்டும். இதை பாருங்கள் கொடுத்துருக்காங்க. கந்தன் நேற்று கல்லூரிக்கு அப்போது சென்று கூடுதலாக செலுத்திய தொகையை திரும்ப பெற்று கொண்டு வந்தான் அப்படின்னு வரும். சென்று, செலுத்திய, பெற்றுக்கொண்டு வந்தான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க. இப்போல்லாம் நல்லா பார்த்துக்கணும். தொடரில் கொடுக்கப்பட்டுள்ள செல், பெரு, கொள், ஸோ இதெல்லாம் சென்று, பெற்று, கொண்டு அப்படின்னு வினையச்சங்களாகவும், செலுத்து என்னும் வினைப்பகுதி செலுத்திய என்று பெயரெச்சமாகவும் மாற்றப்பட்டுள்ளது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பாருங்கள். தின் அப்படிங்கிறது தின்ற, தின்று, தின்றான் அப்படின்னு மாறுது. வை அப்படிங்கிறது வைத்த, வைத்து, வைத்தாள். வரை அப்படின்னா வரைந்த, வரைந்து, வரைந்தான். ஆடு அப்படிங்கிறது ஆடிய, ஆடி, ஆடினாள். சொல் அப்படின்னா சொன்ன, சொல்லி, சொன்னார். ஸோ இந்த மாதிரி தான் மாறும். ஓகேவா? ஸோ இப்போ இதில் பயிற்சி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதை பார்த்தா புரியும். கான் அப்படிங்கிறதுக்கு கண்டு அப்படிங்கிறது வரும். தா அப்படின்னா தந்து. ஓட்டு அப்படின்னா ஓட்டி. பார் அப்படின்னா பார்த்து. நட அப்படின்னா நடந்து. ஸோ வினைப்பகுதியை நம்ம எச்ச வினையாக மாற்றி எழுதியிருக்கோம். கீழ்கண்டவற்றுள் அடைப்பு குறிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள வினைப்பகுதியை ஏற்றவாறு மாற்றி கோடிட்ட இடத்தை நிரப்புக. ஸோ அழகு கரிசி தெளிவாக பாடம் கற்பித்தாள். ஓகேவா? செங்குட்டுவன் நேற்று மதுரையிலிருந்து வந்தான். கலையரசன் அடுத்த திங்கள் அமெரிக்கா செல்வான். இல்லை செல்வான். ஓகேவா? செல்வான் அடுத்த திங்கள். அப்போ ஃப்யூச்சர் டென்ஸ், எதிர்காலத்தில் வரும். பாவேந்தர் பாடிய நூல் பாண்டியன் பரிசு. ஓகே. மணிவண்ணன் தலைமை ஆசிரியரை பார்த்து விடுப்பு கேட்டான். பழனியில் இன்று தேரோட்டம் தொடங்குகின்றது. ஸோ நிகழ்காலம். அழகன் கடந்த ஆண்டில் வகுப்பில் முதல் மாணவனாக விளங்கினான். ஓகேவா? கடந்த ஆண்டில் விளங்கினான். ஓகே. நெக்ஸ்ட்டு இணை சொற்கள். ஸோ இதுவுமே நமக்கு இருக்குது. பாண்டியன் அல்லும் பகலும் உழைத்ததால் உயர்ந்தான். கல்வியில் சிறந்த கந்தன் பேரும் புகழும் பெற்று விளங்கினான். ஓகே. ஸோ இத்தொடர்களில் உள்ள அல்லும் பகலும் பேரும் புகழும் இவையெல்லாம் என்ன இருக்குது அப்படின்னா இணையாக நின்று பொருளுக்கு அழகு சேர்ப்பன. ஸோ இவற்றை தான் நம்ம என்ன சொல்கிறோம்? இணை மொழிகள் அப்படின்னு சொல்கிறோம். இச்சொற்றொடர்களை பிரித்தோ வேறு சொல்லை சேர்த்தோ பயன்படுத்தினால் பொருள் தெளிவில்லாமல் போகும். இப்போ அதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இணை சொற்களுக்கு அருமை பெருமை, இன்பம் துன்பம், உயர்வு தாழ்வு, உற்றார் உறவினர், எலும்பும் தோலும், ஒப்பு உயர்வு, கீழும் மேலும், சீராட்டி பாராட்டி, காலை மாலை, தாயும் சேயும், நாளும் கிழமையும், பட்டி தொட்டி, பழக்க வழக்கம், போற்றி புகழ்ந்து, முட்டி மோதி, வாடி வதங்கி, விதி விலக்கு. ஸோ இந்த பக்கமும் நிறைய இருக்குது. இதை நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். நான் இந்த பிடிஎஃப் ஆல்ரெடி டெலகிராமில் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இணை சொற்களை பலமுறை படித்து பாருங்கள். அவற்றின் பொருளும் நயமும் தெரியும். அவற்றை வாக்கியங்களில் அமைத்து எழுதி பழகுங்கள்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா கலையரசன் கல்வி கேள்விகளில் சிறந்தவன். ஓகே. வாழ்விலும் தாழ்விலும் ஒன்று கூடி நிற்பதே சிறந்த நட்பாகும். மாணவர்கள் நல்ல பழக்க வழக்கங்களை மேற்கொள்ள வேண்டும். அப்போது இந்த மாதிரி இணை சொற்கள் அப்படிங்கிறது இருக்குது. இணை சொற்களாக பொருத்தி எழுதுக. ஸோ இலைமறை காயாக நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுறது. பொய்யும் புரட்டும். தாய் தந்தையார். தங்கு தடை. ஏழை எளிய.
ஓகே. ஸோ அடைப்புக்குறிக்குள் தரப்பட்டுள்ள சொல்லை பயன்படுத்தி இணை சொல்லை உருவாக்கி கோடிட்ட இடத்தை நிரப்புக. மலையரசன் மேடையில் தங்கு தடையின்றி சொற்பொழிவாற்றுவார். ஓகே, தங்கு தடையின்றி சொற்பொழிவாற்றுவார். எங்கள் ஊரில் பொங்கல் திருநாளன்று ஆடல் பாடல் நடைபெறும். என் அண்ணன் திருமண விழாவிற்கு உற்றார் உறவினர் வந்திருந்தனர். அமைச்சர் மக்களிடம் குற்றம் குறைகளை கேட்டறிந்தார். தலைவர் மணமக்களை சீரும் சிறப்பும் பெற்று வாழுமாறு வாழ்த்தினார். ஓகே, இதுதான் வந்து இணைப்பு சொற்கள். அடுத்தது பிறமொழி சொற்களை தமிழ் சொற்களாக்குதல். நமது தாய்மொழியாகிய தமிழ் மொழியில் எந்த பொருள் பற்றி எழுதினாலும் பேசினாலும் பிறமொழி சொல் கலப்பின்றி தொடர்கள் அமைய வேண்டும். தமிழில் பிறமொழி சொற்களை கலந்து எழுதுவதும் பேசுவதும் இப்போது மிகுதியும் காணப்படுகிறது. இக்குறையை களைந்து செம்மையான தமிழ் நடையில் எழுதவும் பேசவும் பிறமொழி சொற்களுக்குரிய தமிழ் சொற்களை அறிந்து கொள்வது இன்றியமையாததாகும். அப்போ பிறமொழிக்கு தமிழ் மொழியில் உள்ளது வந்து நமக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? அப்போ அசல் அப்படிங்கிறதுக்கான எக்ஸாக்ட் தமிழ் சொல் என்னென்னா முதல். அபாயம் அப்படிங்கிறது பேரிடர். அனுபவம் பட்டறிவு. ஆயுள்னா வாழ்நாள். உபாத்தியாயர் ஆசிரியர். ஸோ இது கூட ரீசண்டாக ஒரு கொஷினில் பார்த்தேன். கர்வம் அப்படிங்கிறது செருக்கு. கிராமம் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் மீனிங் தமிழ் வேர்டு வந்து சிற்றூர். ஓகே, ஸோ இன்னைக்கு இது கூட ஒரு வீடியோ கமெண்டில் வந்து அந்த நம்ம நண்பர் ஒருத்தர் ரஞ்சித் அப்படிங்கிறவர் நினைக்கிறேன். ஸோ அவர் தான் யூஸ்வலாக கமெண்ட் பண்ணுவார். அவர் சொல்லியிருப்பார் அந்த கிராமம் அப்படிங்கிறதுக்கு சிற்றூர் அப்படிங்கிறது எக்ஸாக்ட் வேர்டு. ஸோ அது இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அடுத்தது கைதி. ஸோ இது வந்து சிறையாளி. சபை அப்படின்னா அவை. சாதம் சோறு. ஓகேவா? சாதம் சொல்லக்கூடாது, சோறு தான் கரெக்ட் வேர்ட். சேவை வந்து தொண்டு. ஜாக்கிரதைனா விழிப்பு. தகவல் செய்தி. தினம் அப்படிங்கிறது நாள். நிபுணர்னா வல்லுனர். பத்திரிகை அப்படிங்கிறது செய்தித்தாள். பூஜை வழிபாடு. பேட்டி நேர்காணல். விபூதி திருநீர். விவாதம் உரையாடல். வைத்தியர் மருத்துவர். ஓகேவா? ஸோ இதான் வந்து எக்ஸாக்ட் தமிழ் வேர்ட்ஸ். அடுத்தது ஆங்கில சொல் தமிழ் சொல். ஸோ அட்மிஷன்னா சேர்க்கை. ஏஜென்சி முகவாண்மை. ஆக்சிடெண்ட் அப்படின்னா நேர்ச்சி. ஸோ விபத்து கிடையாது, நேர்ச்சி. இதுவுமே இந்த எக்ஸாமில் கேட்ட கொஷின். ரீசெண்டாக நான் அந்த 2024 நடந்த ஒரு எக்ஸாமில் கேட்ட கொஷின். ஸோ ஆக்சிடெண்ட் அப்படிங்கிறதுக்கு எக்ஸாக்ட் வேர்டு என்னென்னா நேர்ச்சி, விபத்து கிடையாது. ஓகேவா? அடுத்தது கிளாத் ஸ்டோர்ஸ் துணி அங்காடி. அட்டெண்டன்ஸ் அப்படின்னா வருகை பதிவு. ஆட்டோமொபைல் தானியங்கி. ஆடியோ கேசட். ஸோ இது வந்து ஒலிப்பேழை. பெஞ்ச் அப்படின்னா விசிப்பலகை. ஓகே, விசிப்பலகை. பைண்டிங் அப்படின்னா கட்டமைப்பு. கேபிள் கம்பிவடம். சாக் பீஸ் அப்படிங்கிறது சுண்ணக்கட்டி. ஆக்சிடெண்ட் மறந்துடாதுங்க, நேர்ச்சி. செக் வந்து காசோலை. கம்ப்யூட்டர் கணினி. டாக்டர் மருத்துவர். எவர் சில்வர் நிலைவெள்ளி. ஓகே, நிலைவெள்ளி. லாண்டரினா வெளுப்பகம். லாரி சரக்குந்து. நோட்புக் குறிப்பேடு. பிளாஸ்டிக் வந்து நெகிழி. இது யூஸ்வலாக நமக்கு தெரியும். பிளாட்ஃபார்ம்னா நடைமேடை. டைப்பிஸ்ட் வந்து தட்டச்சர். வீடியோ கேசட் ஒளிப்பேலை. ஆடியோ கேசட்னா ஒலி. ஓகே, இந்த லீ வரும். ஜெராக்ஸ் அப்படிங்கிறது ஒளிப்படி. ஓகே, எழுத்து வேறுபடுவதால் பொருள் வேறுபாடுதல். ஸோ இது இறங்கு இறங்கு. ஸோ இறங்கு அப்படின்னா ஒரு மனம் இறங்குதல் அப்படிங்கிற பொருளையும், இறங்கு அப்படிங்கிறது கீழே இறங்கி வா அப்படிங்கிற பொருளையும் வரும். ஸோ இந்த மாதிரி ரகரம் ரகரம் வேறுபாடு வருது. லகரம் லகரம் லகரம். நகரம் நகரம் நகரம். ஸோ இந்த வேறுபாடெல்லாம் பார்க்கணும். அதுக்கும் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அறைனா பாதி. அறை அப்படின்னா வீட்டின் அறை, அறைதல். ஆறன்னா நிறைய. ஆற அப்படின்னா தனிய, கொஞ்சம் ஆற விடு அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். இறைனா உணவு. இறை கடவுள். உரி களற்று. உரி தயிர். மோர் வைக்கும் உரி. உரி சொல்லுவோம் இல்லையா, அதான். உரைனா சொல். உரை மூடி. எரினா தீ. எரி வீசு. கரை ஓரம். கூவு. கூவு கூவு அப்படிங்கிற பொருளும் இருக்குது. கரைனா களங்கம் அழுக்கு. கூரியனா கூர்மையான. கூரியனா சொன்ன கூரிய. சொறி பொழிதல். அந்த மலர் சொறி, மலர் சொறிதல் அப்படின்னு சொல்லுவோம்ல, அதான். சொறி சிறங்கு வகை. அரிக்கிறது சொறி. நிறை வரிசை. நிறை நிறைவு. பரி குதிரை. பரினா பிடுங்கு, அவன்கிட்டருந்து அதை பறிச்சிட்டு வா அப்படின்னு. புறம் நகர். புறம்னா வெளி. மாறி மழை. மாறி வேறுபட்டு. வருத்தல் துன்பப்படுத்தல். வறுத்தல் அப்படின்னா காய்களை வறுத்தல்.
அடுத்தது லகர லகர சொற்கள் வேறுபாடு. கலை நுண்கலை, களை வேண்டாத புல், அந்த களையை பறிக்கணும் அப்படிங்கிறது. உழவு நடமாடு, உழவு வேவு பார்த்தல். கல் செங்கல் போன்றன, கல் மது. குலம் இனம், குளம் நீர்நிலை. தலை உடல் உறுப்பு, தலை அப்படின்னா கட்டு, இதுக்கு இன்னொரு பொருளும் இருக்குது. தலை அப்படின்னா விலங்கு அப்படிங்கிறதும் பொருள் வரும். ஓகேவா? அடுத்தது வால் விலங்கின் உறுப்பு, வால் கொலை கருவி. அடுத்தது லகரம் லகரம். இழைனா மெலிதல், இழை நூல் செய். அலைனா குகை, அலைனா கூப்பிடு. ஸோ இந்த அலைக்கு பாம்பு அப்படிங்கிற பொருளும் வரும். உழவு வேவு பார்த்தல், உழவு பயிர்த்தொழில். ஒளினா வெளிச்சம், ஒளி அழி அல்லது நீக்கு. குழினா நீராடு, குழி பள்ளம். வழி காற்று, வழி பாதை. விழி அலை, விழி கண் கண் திற, அந்த கண்ணை தான் வெளின்னு சொல்லுவோம். அடுத்த நகர நகர சொற்கள் வேறுபாடு. அன்னம்னா மேல்வாய், அன்னம் பறவை. ஆணை கட்டளை, ஆணை யானையை ஆணைன்னு சொல்லுவோம். உன் சாப்பிடு, உன்னுடைய. கான் பார், கான் அப்படின்னா காடு. தன்மை குளிர்ந்த, தன்மை அப்படிங்கிறது இயல்பு. நான் அப்படின்னா கயிறு, நான்னா யான். ஸோ இந்த நானுக்கு வெட்கம் அப்படிங்கிற ஒரு பொருளும் சொல்லலாம். அடுத்தது பனி வேலை, பனி குளிர். மனம் நறுமணம், மனம் உள்ளம். அடுத்த நகரம் நகரம் பாருங்கள். முன்னாள் 3 நாள். ஸோ இது நிறைய கொஷின்ஸில் கேட்டிருக்காங்க. முன்னாள்னா முந்திய நாள். இது ரெண்டும் ரொம்ப முக்கியம், நல்லா பார்த்துக்கணும். முன்னாள் அப்படின்னா இந்த வந்துச்சுன்னா 3 நாள். அதுவே இது இந்நாள், முன்னாள், அந்த முன்னாள் அப்படிங்கிறது முந்திய நாள். ஓகேவா? அடுத்தது எந்நாள்னா எந்த நாள், எந்நாள் எனது நாள், என் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நன்னூல்னா நமது நூல், நன்னூல் அப்படிங்கிறது நல்ல நூல். ஓகே. ஸோ அப்போ முன்னாள்னா 3 நாள், அதுவே இந்த வந்துச்சுன்னா முந்திய நாள் அப்படிங்கிறது பொருள். இப்போ இதில் பார்க்கலாம் பாருங்கள். சட்டையில் படிந்துள்ள கரையை போக்கு. பெருமழையால் சிற்றூரை வெள்ளம் சூழ்ந்தது. மணிமாறன் வயிறார உண்டு மகிழ்ந்தான். காலை வேளையில் நடைபயிற்சி செய்க. மரத்தின் கிளையை முறி. மரத்தில் பறவை கூடு கட்டியது. படிப்பறையில் போதுமான அளவு ஒளி இருக்க வேண்டும். இளமையில் கல். ஓகேவா? ஃபைன். நெக்ஸ்ட் பிழையும் திருத்தமும். சிலர் பேசுவதை அப்படியே நம்ம பேசுகிறதுக்கும் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் வேறுபாடு இருக்குது இல்லையா? ஸோ அதை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப 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 முக்கியம், கண்டிப்பாக கேட்பாங்க. ஓகேவா? அண்ணா கயிறு அப்படின்னு நம்ம யூஸ்வலாக சொல்கிறது, பட் அதுக்கு கரெக்ட் வேர்டு அரை ஞான் கயிறு. ஓகே. அடுத்து அடமழை அப்படி இல்லை, அடைமழை. ஓகேவா? ஸோ அடைமழை வரும், அதில் நனைவோமே வரும்ல, அந்த மாதிரி தான். அடுத்தது தாவாரம் தாழ்வாரம். முழுங்கு அப்படின்னா விழுங்கு. ஸோ நம்ம முழுங்கு சாப்பிட்டு முழுங்கு அப்படின்னு சொல்லுவோம்ல, அது விழுங்கு அப்படிங்கிறது தான் கரெக்டு. அடுத்தது அவைகள், அவை. ஓகே, அவைகள்னு சொல்லக்கூடாது, அவை. எடஞ்சல்னு சொல்லக்கூடாது, இடைஞ்சல். எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம், எலிமிச்சம் இல்லை. கடப்பாறை, கடப்பாறை. ஓகேவா? கத்திரிக்காய், கத்தரிக்காய். கைமாறு, கைமாறு. கோடாலி, கோடரி. தலகாணி, தலையணை. பொடைத்தாள், புடைத்தாள். இடது பக்கம், இடப்பக்கம். வெண்கலம், வெண்கலம். புஞ்சை, புன்சை. பதட்டம், பதற்றம். நோன்பு, நோன்பு. தடுமாட்டம், தடுமாற்றம். கருவேப்பிலை, கறிவேப்பிலை. ஓகேவா? ஒருவள், ஒருத்தி. ஒருத்தின்னு தான் சொல்லணும், ஒருவள் அப்படின்னு சொல்லக்கூடாது. அருகாமையில், அருகில், அண்மையில். அதுகள் இல்லை, அவை அப்படின்னு சொல்லணும். ஓகே. வாக்கிய பிழை அறிந்து நீக்குதல். அண்ணன் ஊரிலிருந்து வந்ததுன்னு இருக்குது, ஸோ வந்தான் அப்படின்னு வரும். அறிவரசன் கல்லூரி சென்றான். வாணியும் வேணியும் நடனம் ஆடினார்கள். சொற்பொழிவாளர் வந்தார். மணி நாளை மதுரைக்கு புறப்படுவார் அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ அதான் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ உயர்திணை வந்தால் அதுக்கேற்ற மாதிரி எழுதணும். அக்ரிணைனா அதுக்கேற்ற மாதிரி ஆண் பாலா பெண் பாலா, ஸோ ஒருமையா பன்மையா அப்படிங்கிறத பொறுத்து எழுதணும். ஓகேவா? அதுதான் இங்கே விளக்கமாக கொடுத்துருப்பாங்க. அடுத்தது திணை பொருத்தம் பாருங்கள். மயில் ஆடுகிறது. ஸோ மயில் அப்படிங்கிற எழுவாய் ஒருமை. இஃது அக்ரிணை பெயர். அப்போ ஆடுகிறது என்பது பயனிலை, அக்ரிணை ஒருமை வினைமுற்று. ஓகேவா? சப்போஸ் மயில்கள் அப்படின்னா மயில்கள் ஆடின அப்படின்னு வரும். அடுத்தது பால் பொருத்தம். மக்கள் கூடினர். மக்கள் அப்படிங்கிற எழுவாய் பலர்பால், அது படற்கையில் வந்திருக்கு. கூடினர் பயனிலை, பலர்பால் வினைமுற்று.
எண் பொருத்தம் யானைகள் கூட்டமாக நின்றன. ஸோ யானைகள் வந்து எழுவாய், நின்றன பயனிலை. பயனிலையில் பன்மை வினைமுற்று. அடுத்த இடப்பொருத்தம் பார்த்தோன்னா நான் கட்டுரை எழுதுகிறேன். ஸோ நான் எழுதுகிறேன் தன்மை. அப்போ நான்கிற எழுவாய் தன்மையிடம், எழுதுகிறேன் பயனிலை தன்மை வினைமுற்றில் வருது. காலப்பொருத்தம் சேரன் நேற்று வந்தான். சேரன்கிற எழுவாய் நேற்று இறந்த காலம் காட்டும் குறிப்பு சொல். வந்தான் பயனிலை இறந்த கால வினைமுற்று. ஸோ இதில் கொச்சை சொற்களை திருத்தி எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. செந்தில் வயித்தை பசிக்குதுன்னு சொன்னான் அப்படின்னா செந்தில் வயிறு பசிக்கின்றது என்று சொன்னான் அப்படின்னு வரும். பசிக்கின்றதுன்னு. அவங்க அம்மா தட்டில் சோத்தை போட்டா. அவர்களின் அம்மா தட்டில் சாதத்தை போட்டாள் அப்படின்னு வரும். ஓகேவா? சரி, சோறு போட்டாள். சோறு போட்டாள், ஆக்சுவலாக சாதம் சொல்லக்கூடாது, சோறு போட்டாள். அடுத்தது மோர் ஊற்றினா. மோர் ஊற்றினாள், ஊற்றினர். ஓகே. அவ ஊறுகாயை தொட்டுக்கிட்டு சாப்பிட்டான். அவன் ஊறுகாய் தொட்டு கொண்டு சாப்பிட்டான் அப்படின்னு வரும். ஓகே. நெக்ஸ்ட்டு பிழைகளை கண்டறிந்து நீக்கி எழுதுக. மீன்கள் துள்ளி பாய்ந்தது. மீன்கள் துள்ளி பாய்ந்தன. அப்பா அலுவலகத்திலிருந்து வந்தது. அப்பா அலுவலகத்திலிருந்து வந்தார். நாங்கள் நூலகத்திற்கு சென்றோம். காவலர்கள் அணிவகுத்து நின்றார்கள் இல்லை நின்றனர். நானும் தம்பியும் கடற்கரைக்கு செல்வோம். நீ பாடுவாய் என எண்ணினேன். மாணவன் தேர்வு எழுதினான். பள்ளி இலக்கிய மன்ற விழா நேற்று நடைபெற்றது. பூங்குழலி அனைவரையும் வரவேற்றாள். மாவட்ட ஆட்சியர் பரிசுகளை வழங்கினார். ஓகேவா? ஸோ சந்தி பிழைகளை நீக்கி எழுதுதல். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின். கீழுள்ள தொடர்களை வாய்விட்டு படியுங்கள். கண்ணனை கண்டேன், கடைக்கு சென்றேன், ஏழைக்கு தந்தான், பேசி பார்த்தான். இவற்றை படிக்கும் பொழுது தொடர்களின் இடையில் இக்கு, இச்சு, இத்து, இப்பு இதெல்லாம் இயல்பாக ஒலிப்பதை நம்ம பார்க்குறோம். இப்படி இல்லாமல் கண்ணனை கண்டேன், கடைக்கு சென்றேன், ஏழைக்கு தந்தான், பேசி பார்த்தான், ஸோ இப்படியெல்லாம் சொல்லும்போது ஒலி அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ நிலைமொழியோட காசா தாப்பா இது எல்லாம் வர்றப்ப தான் இக்கு, இத்து, இச்சு, இப்பு இந்த மாதிரி இடங்கள் எங்கெல்லாம் வருது அப்படிங்கிறத அறிஞ்சு நம்ம பொருள் போடணும். ஸோ அது எங்கெல்லாம் வரும் அப்படிங்கிறது தான் இப்போ இங்கே கொடுக்க போகிறாங்க. நாடி துடிக்கிறது எனும் பொழுது ஒருவனது கை நாடி துடிக்கிறது என்று பொருள். அதுவே இத்து சேர்த்தோம் அப்படின்னா ஒருவரை நாடி துடிக்கிறது அப்படின்னு சொல்லி பொருள் வரும். ஓகேவா? இது ஒரு தந்தப்பெட்டி. தந்தப்பெட்டி அப்படின்னா தந்தத்தினால் செய்த பெட்டி. அதுவே நண்பர் எனக்கு தந்த பெட்டி. இப்பு சேர்க்காமல் எழுதுனா அந்த நண்பன் வந்து எனக்கு ஒரு பெட்டி தந்தான் அப்படிங்கிற பொருளில் வரும். அப்போ இதெல்லாம் தெரியணும்னா வல்லினம் மிகும் இடம் எது, மிகா இடம் எது அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் சந்தி பிழைகளை தவிர்க்க முடியும். அப்போ வல்லினம் மிகும் இடங்கள் எதெல்லாம்னு பார்த்தோன்னா அப்படி இப்படி அப்படிங்கிற சொற்களின் பின்னால் வல்லினம் மிகும். ஆய் போய் இந்த மாதிரி சொற்கள், அதாவது நன்றாய் பேசினார், போய் தேடு, ஸோ இந்த மாதிரி வினை எச்சங்களின் பின்னாலும் வல்லினம் மிகும். அடுத்தது அங்கு இங்கு, ஸோ அங்கு கண்டேன், இங்கு பார்த்தேன், இந்த மாதிரி சுட்டு திரிபு பெயர்களின் பின்னும் வல்லினம் மிகும். அப்போ எது பின்னாடி மிகும்னா அப்படி இப்படிங்கிறதுக்கு பின்னாடி மிகும். நன்றாய் பேசினான், போய் வந்தான், போய் தேடு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி மிகும். அங்கு இங்கு அப்படிங்கிற சுட்டு திரிபுக்கு பின்னாடி மிகும். இரண்டாம் வேற்றுமை உருபிற்கு பின் வல்லினம் மிகும். பையை கொடு. அதே மாதிரி நான்காம் வேற்றுமை உருபிற்கு பின்னாலும் வரும். சென்னைக்கு சென்றான். ஓரெழுத்து ஒரு மொழியின் பின் வல்லினம் மிகும். ஸோ இது ரொம்ப முக்கியம். ஓகேவா? இதெல்லாம் 6 இது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது போக நமக்கு 9th நியூ புக்கில் நிறைய இருக்கும். ஓகேவா? அடுத்தது வலி மிகா இடங்கள். ஸோ எழுவாய் தொடரில் வலி மிகாது. குரங்கு கடித்தது. ஸோ குரங்கு அப்படிங்கிறது ஒரு எழுவாய் பெயர் சொல் இல்லையா? அப்போ அதில் வல்லினம் மிகாது. வினை தொகையில் வல்லினம் மிகாது. விளைபயிர், விளைந்த பயிர், விளையும் பயிர், விளைகின்ற பயிர். ஸோ முக்காலத்துக்கும் வந்தால் காலம் கறந்த பெயரச்சம், அதை தான் வந்து வினைத்தொகை அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதில் வந்து வல்லினம் மிகாது. உம்மை தொகையில் வல்லினம் மிகாது. செடி கொடி, செடியும் கொடியும் அப்படின்னு வரும், அதில் வல்லினம் மிகாது. அடுக்கு தொடரில் வல்லினம் மிகாது. இரண்டாம் வேற்றுமை தொகையில் வல்லினம் மிகாது. நீர் குடித்தான். ஸோ நீரை குடித்தான் அப்படின்னு நம்ம வந்து அதை விரித்து எழுதுவோம். ஸோ அப்படி அது நீரை குடித்தான் அப்படின்னு வந்தால் மட்டும்தான் வல்லினம் மிகுமே தவிர ரெண்டாம் வேற்றுமை தொகை அது வந்து ஷார்ட்டாக வரும்போது இப்போ நீர் குடித்தான் அப்படின்னு வந்துச்சுன்னா அதில் வல்லினம் மிகக்கூடாது. ஓகேவா? இரண்டாம் வேற்றுமை அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை உருபிற்கு பின், அந்த உருபுக்கு தான் வந்து ஐ, பையை. அப்போ ஐ அப்படிங்கிறது வந்தால் தான் அங்கே நம்ம வல்லினம் போடணுமே தவிர மற்ற மாதிரி போடக்கூடாது.
ஸோ சந்திப்பிழையை நீக்கி எழுதுக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அங்கு சென்றேன், தொலைக்காட்சி, மாடு பிடித்தான். ஸோ மாடு பிடித்தான்ல இப்போ வராது, இது கரெக்டு தான். அடுத்தது தமிழ் பணி, முடிவை சொன்னான், தலைமை தாங்கினார், எழுந்து சென்றார். ஸோ மாடிப்படி, விலைக்கு கொடு, கொசு தொல்லை, இத்து வரும் இல்லையா. கரிக்குருவி, உழவு தொழில், இத்து வரும். 10 பாட்டு, தமிழ் தென்றல், கூலி கொடுத்தான், பாடி காட்டினார், கலை தொண்டு, ஏற்றுக்கொள், பள்ளிக்கூடம், கட்டைக்கால். ஓகேவா. ஸோ இதான். இதில் ஏதாவது சஜஷன் இருந்தால் ஆப்ஷன் கமெண்டில் சொல்லலாம். அடுத்தது நிறுத்தற்குறிகளை பயன்படுத்துதல். ஒரு பகுதியை சரியாக படித்து அதற்குரிய பொருளை புரிந்து கொள்வதற்கு நிறுத்தற்குறிகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ இதில் கார்புள்ளி, இயலிசை, நாடகம் என தமிழை மூவகைப்படுத்துவர். இவ்வாறு பொருட்களை எண்ணும்போது கார்புள்ளி இட வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நீதியின் முன் ஏழை, பணக்காரர், கற்றார், கல்லோர், உயர்ந்தோர், தாழ்ந்தோர் என வேறுபாடு கிடையாது. இப்படி இணை மொழிகளை அடுத்தும் கார்புள்ளி வரும். ஓகேவா. ஸோ ஒரு கவுண்டிங் பண்ணுற மாதிரி வந்துச்சுன்னா கார்புள்ளி வரணும், கமா வரும். அதே மாதிரி இந்த மாதிரி ஏழை, பணக்காரன், கற்றார், கல்லார், உயர்ந்தோர், தாழ்ந்தோர், இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்தோம் இல்லையா. ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் வரும்போது நிறைய வந்துச்சு அப்படின்னா அதுக்கப்புறமும் கமா கொடுக்கணும். திருக்குறள் உலக பொதுமறை, எனவே நாம் அதை நாள்தோறும் கற்க வேண்டும். மாணிக்கம் வறுமையில் வாடினான், எனினும் நேர்மை தவறாது வாழ்ந்தான். ஸோ இந்த மாதிரி எனவே, எனினும்னு, ஆகவே, ஆதலின், ஆயினும் இந்த மாதிரி இணைப்பு சொற்கள் வருது இல்லையா. ஸோ அதுக்கு பின்னாடியும் கமா கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு பெருந்தகையீர், ஐயா, பெரியீர். ஸோ இது போன்ற விழி சொற்களுக்கு பின்னும் கார்புள்ளி இட வேண்டும். ஓகே. அடுத்து அரைப்புள்ளி பார்த்தோன்னா வேல் நம்பி சிறந்த புலமையாளர், கலையார்வம் மிக்கவர், நேர்மை தவறாதவர். அப்போது ஒரு எழுவாய் அதை தொடர்ந்து நிறைய பயனிலைகள் வர்ற நேரத்தில் அந்த இடத்துல நம்ம ஒவ்வொரு பயனிலைக்கு பின்னாடியும் இந்த அரைப்புள்ளி அப்படிங்கிறத இடணும். ஓகேவா. அடுத்தது நல்லவன் வாழ்வான், தீயவன் தாழ்வான். ஸோ உடன்பாடு, எதிர்மறை கருத்துக்கள், நல்லவன், தீயவன் அப்படின்னு சொல்லி இது உடன்பாடு, இது எதிர்மறை, இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி 2 கருத்துக்கள் ஒரே சென்டென்ஸில் வரும்போது அதுக்கு நடுவில் அரைப்புள்ளி அப்படிங்கிறது இடணும். அடுத்தது முக்காற்புள்ளி, ஐம்பொறிகள், மெய், வாய், கண், மூக்கு, செவி. அப்படி இல்லைன்னா முக்கனி, மூவிடம். ஸோ இந்த மாதிரி வரும்போது அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி இங்கே எழுதுவோம்ல. ஸோ அந்த இடத்துல முக்காற்புள்ளி வைக்கணும். முற்றுப்புள்ளி, பாண்டியர் தமிழ் வளர்த்தனர். ஸோ வாக்கியத்தில் ஃபைனலாக வரும்போது முற்றுப்புள்ளி வைக்கணும், இது தெரிஞ்சது தான். அதே போல் சொற்குறுக்கங்களுக்கு பின் முற்றுப்புள்ளி இட வேண்டும். திருவிகா, அப்போது திருவிகா. ஸோ அப்படி எழுதுவோம். கிமு, கிபி, எம்ஏ, ஸோ பிஇ, எம்எல்ஏ. ஸோ அந்த மாதிரி போடும்போது உணர்ச்சி குழி, இந்திய குழுவிற்கு வெற்றி வெற்றி, அந்தோ, வாழ்க வாழ்க, மான்கால், மகிழ்கால், குயில்கால். ஸோ இந்த மாதிரி மகிழ்ச்சி, வியப்பு, அச்சம், அவலம் இதெல்லாம் வரும்போது அதை தொடர்ந்து இந்த உணர்ச்சி குறி அப்படிங்கிறத இடணும். அடுத்தது வினாக்குறி, முக்கூடர் பள்ளியின் ஆசிரியர் யார். ஸோ இது நமக்கு தெரிஞ்சது தான், ஒரு கொஷினுக்கு பின்னாடி கொஷின் மார்க் கொடுக்கறது. அடுத்தது இரட்டை மேற்கோள் குறி, இதுதான் குழப்பம். செய்க பொருளை அப்படின்னு சொல்லி திருவள்ளுவர் கூறினார், நாளை சந்திப்போம் என்று கூறி நண்பர் விடை பெற்று சென்றார். இவ்வாறு பொன்மொழிகளை குறிப்பிடும் இடத்தும் நேர்கூற்று தொடரிலும் இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும். அப்போது பொன்மொழிகள் வந்தாலும் நேர்கூற்று தொடராக இருந்தால் ஓகேவா. ஸோ ஆல்ரெடி நேர்கூற்று அயர்கூற்று பார்த்துருப்போம், அதில் நேர்கூற்று தொடராக இருந்தால் அதே மாதிரி பொன்மொழி வந்தால் இந்த கண்டிஷன்ஸ் அப்போது இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும். அதுவே ஒற்றை மேற்கோள் குறினா தா எனும் வல்லின உயிர்மெய் எழுத்து, செய்ய எனும் வினை எச்சத்தின் பின் வலிமிகா. இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் தான். ஸோ இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா ஒற்றை மேற்கோள் குறி. ஓகே. தம்பிகளே அச்சம் தவிர என்ற பாரதியாரின் சொல்லை எண்ணி செயல்படுங்கள். ஸோ இது ஒரு கோட் இல்லையா, அதனால் இப்படி வரும்போது அதுக்கு இரட்டை மேற்கோள் குறி இட வேண்டும். ஓகேவா. அப்போ இரட்டை மேற்கோள் குறிக்குள் இன்னொரு மேற்கோள் கையாளப்படும் போது அத்தொடரில் ஒற்றை மேற்கோள் குறி இட வேண்டும். ஸோ அதான் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள். தம்பிகளே அப்படிங்கிறது டபுள் கோட்டில் தொடங்கி அச்சம் தவிர அப்படின்னு பாரதியார் சொன்னார் இல்லையா. ஸோ இது ஒரு நேர்கூற்று தொடர். அப்போ இங்கே உள்ள இன்னொரு கோட் இருக்குது, ஒரு கோட்குள்ளே இன்னொரு கோட் வரும்போது அதுக்கு சிங்கிள் கோட் கொடுக்கலாம், ஒற்றை மேற்கோள் குறி. ஓகே. இதில் ஏற்ற நிறுத்தற்குறிகளை இடை அப்படின்னு கேட்குறாங்க. நீ யாரை பார்த்தாய் கொஷின் மார்க் போடலாம். கலைவேந்தன் அவர்களே மேடைக்கு வருக என்று அவைத்தலைவர் அழைத்தார். ஓகேவா.
மெய் வாய் கண் மூக்கு செவியே ஐம்புலன்களாகும். திருவிகா அவர்களும் மூவா அவர்களும் சிறந்த தமிழறிஞர் ஆவார். ஐந்திணைகளாவன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. வேலவன் தேர்வெழுதினான், உயர்ந்த மதிப்பெண் பெற்றான், கல்லூரியில் சேர்ந்தான். மாணவர்களே ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. ஸோ இது என்று கூறிய பாரதியின் கருத்தை எண்ணி செயல்படுங்கள் என்று தலைமை ஆசிரியர் கூறினார் என்று இங்கே ஒரு கமா போட்டுக்கலாம். ஓகேவா? அவ்வளோதான். ஸோ இதுதான் 8th 2005 எடிஷனில் இருக்கிற இலக்கண பாட்டு. இன்றைக்கி பார்த்தது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாலிட்டி. ஸோ பாலிட்டி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படின்னு. ஓகேவா? வீடியோவாக கொடுக்குறேனா இல்லைனா டெலிகிராமில் கிளாஸ் எடுக்கிறேனா அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வீக்கில் நான் அதை பற்றி ஒரு அப்டேஷன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் வீடியோஸ் ரெகுலராக பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ ஃபைன். உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். 11th ஓல்டு புக்கில் உள்ள இலக்கணம் ஆல்ரெடி பார்த்துருக்கோம் அண்டு சிலது விடுபட்டிருக்கு. ஸோ அதையும் பார்க்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.